டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு தயாராகும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு போக்சோ அண்ட் போஷ் ஆக்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். போக்சோ சட்டம் அப்படிங்கிறது ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்ஸ் ஆக்ட். சில்ட்ரன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும். 2012 போட்டிருப்பாங்க இந்த சட்டம், போக்சோ சட்டம்ன்றது. போஷ் சட்டம் அப்படிங்கிறது 2013 பணியிடங்களில் பெண்களோட பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட சட்டம் தான். இதுனா போஷ் சட்டம். ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் 2013 போட்டிருப்பாங்க. போக்சோவை பொறுத்த வரைக்கும் இது ரூட் எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஐக்கிய நாடுகளோட குழந்தைகள் உரிமை பிரிவு ஆர்டிகல் 21 எடுக்கிறாங்க. போஷ் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் விசாகா கேஸ் 1997 நடந்திருக்கும். விசாகா கேஸ் என்ன அப்படின்னா, பன்வாரி தேவி அப்படிங்கிற சமூக ஆர்வலர் ராஜஸ்தானில் நடக்கக்கூடிய குழந்தை திருமணங்களுக்கு எதிராக போராடி வந்திருப்பாங்க. இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சுருப்பாங்க. இந்த கேஸோட தொடர்ச்சியாக 2013 போஷ் சட்டம்ன்றது போடப்பட்டிருக்கும். இது 18 வயது ஆண் பெண் குழந்தை இருபாலருக்கும் பொதுவானது. இது பெண் ஊழியர்களுக்கு மட்டும்தான். இந்த போக்சோ சட்டம் அப்படிங்கிறது ராஜ்யசபாவில் 2012 மே 10 அன்றைக்கி நிறைவேற்றுறாங்க. லோக்சபாவில் மே 22 அன்றைக்கி நிறைவேற்றுறாங்க. அரசியலில் நவம்பர் 14 2012 அன்றைக்கி வெளியே வந்திருக்கும். இந்த போக்சோ சட்டம் ஏற்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான குற்றங்களுக்கு இந்தியன் பேனல் கோட், இந்திய தண்டனை சட்டத்திலிருந்து தண்டனை வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ போக்சோ விதிமுறைகள் உருவாக்கப்பட்டு அதிலிருந்து தண்டனைகள் வழங்கப்பட்டு வருது. போஷ் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் லோக்சபாவில் செப்டம்பர் 3 2012 இந்த சட்டத்துக்கான மசோதா நிறைவேற்றுறாங்க. ராஜ்யசபாவில் பிப்ரவரி 26 2013 அன்றைக்கி நிறைவேற்றுறாங்க. குடியரசுத் தலைவர் ஏப்ரல் 22 2013 அன்றைக்கி போஷ் சட்டத்துக்கு ஒப்புதல் வழங்குறாரு. இப்போ இந்த போக்சோ சட்டத்துக்கு பார்த்தா சிறப்பு நீதிமன்றங்கள் இருக்குது, ஸ்பெஷல் போக்சோ கோர்ட்ஸ் இருக்குது. நம்ம போஷ் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வேலை செய்யக்கூடிய கம்பெனியில் இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி அப்படிங்கிற ஒரு உள்குழு ஒன்று வச்சுருக்காங்க. 2019 போக்சோவை திருத்தம் பண்ணாங்க. அதில் தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டுச்சு. போக்சோ சட்டத்தை பொறுத்த வரைக்கும் 30 நாட்களுக்குள்ளே என்ன பண்ணணும்னா, அந்த பாதிக்கப்பட்ட ஆண் பெண் குழந்தைகள் என்ன பண்ணணும், காட்சியை பதிவு செய்ய வைக்கணும். 1 இயர்க்குள்ளே என்ன பண்ணணும்னா அந்த கேஸை கம்ப்ளீட் பண்ணணும். போஷ் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கேஸ் ஒரு 90 டேஸுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடணும். அந்த 90 டேஸ்க்குள்ளே அந்த போஷ் சட்டத்தால் பதியப்பட்ட குற்றங்களுக்கான தண்டனை வழங்கப்பட்டிருக்கணும். இந்த மாதிரியான தகவல்கள் உங்களுக்கு மேலும் வேணும்னா ராவணன் டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் பேஜை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராவணன் அஃபிஷியல் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.